இந்த வீடியோவில் கோவா ட்ரிப்பில் நாங்கள் எங்கெல்லாம் ஸ்டே பண்ணோம், அங்கே எங்களுக்கு என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கோவாவில் எங்களுக்கு டே 3. கோவாலேருந்து நம்ம சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். பட் நம்ம பிளானில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆகிடுச்சு. சவுத் கோவாலேயே நம்ம இன்றைக்கி டே 3 ஆல்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஏன் என்ன ஆச்சு, சவுத் கோவாவில் எங்கே ஸ்டே பண்ணோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எல்லாத்த பற்றியும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரிப்பில் நார்த் கோவாவில் எங்கே தங்கினோம்னா பெல்லா வில்லா அப்படின்ற ஒரு ஹோம் ஸ்டேயில் தான் நம்ம தங்கியிருந்தோம். இதை பற்றி ஏற்கனவே ஒரு சில வீடியோஸில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சவுத் கோவாவில் எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்னு பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெல்லா வில்லாவோட டெரஸில் இருக்கோம். ஈவினிங் இந்த மாதிரி நல்லா லைட் செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஏதோ ஒரு வேற ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்குது. இங்கே ஸ்டே பண்ணோன்னா நம்ம ஏதோ பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறோம், ஒரு ஃபேமிலிக்குள்ளே பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா இது ரொம்ப ஆப்டான பிளேஸு. ஒரு ப்ரைவேட்டாக ஒரு 4-5 பேர் நம்ம தங்குறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனாக நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கெட் டுகெதராக இருந்தால் இந்த ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. நான் ஏதோ சாதாரணமாக இருக்கும், மேலே போய் பாருங்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. நான் ஏதோ சாதாரணமாக இருக்கும், இன்னும் மேலே போய் பாருது அப்படின்னு லைட்லாம் போட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே. என்ட்ரியே பயங்கரமாக இருந்தது, எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா இதை கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதை நடத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா யூகே பேஸ்டு தமிழியன்ஸு. நம்ம தமிழ் பீப்புள் இப்படி ஒன்று நடத்துகிறாங்கன்னா அது நிஜமாவே ரொம்பவே பெருமைக்குரிய விஷயம். அது நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். பட் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அவங்க தஞ்சாவூர் சைட் பீப்புள். நம்ம அந்த ரிட்டையர்டு லைஃப்பை யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் ஸ்டேஸ் நடத்தணும் அப்படின்றது ஒரு பேஷன். அந்த பேஷனை இந்த ஹோம் ஸ்டே மூலமாக ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போனா அந்த சர்வீஸில் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். எங்களுக்கு ஆர்ட் ஃபெல்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நாங்கள் வி கீப் ரெக்கமெண்டிங் திஸ் பிளேஸ். ஏஜ் குரூப்புக்கு நிச்சயமாக பிடிக்கிறது, உங்களுக்கே பிடிக்கிறதுனா எங்களுக்கும் பிடிக்கிறது. ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சுற்றி பார்க்கறதுக்கு உங்களுக்கு இடம்லாம் எங்கே இருக்குது எதுவும் தெரியல அப்படின்னா இவர் சார்கிட்ட கேட்டிங்கன்னா போதும், அவர் பக்காவாக ஒரு பிளான் போட்டு கொடுத்துருவாரு. நாங்களே லாஸ்ட் டைம் வச்சு அந்த பிளான் பேஸ் பண்ணி தான் பண்ணோம். இந்த வாட்டியும் அந்த பிளான் பேஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். யூ ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் ஹிம் எனி குவரிஸ். அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாரு. நான் எந்த சீசனில் எந்த இடத்துல சுற்றி பார்த்தா நல்லாயிருக்கும், கோவாவுக்கு எந்த சீசனில் வரலாம், எல்லா டீட்டெயில்ஸுமே பக்காவாக தெரியும். ஏன்னா அவர் இங்கே தான் இருக்கிறாரு. அதனால லாஸ்ட் டைம் நம்ம வந்தபோது பார்த்தீங்கன்னா வெறும் காஃபி டீ அந்த மாதிரி தான் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வேணும்னா லஞ்ச் டின்னர் வேணும் கூட அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் இருக்குது. நம்ம அதெல்லாம் வேணும்னா கூட அந்த ஃபெசிலிட்டிஸ்னா கூட அவைல் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம்னா ஏதாவது இங்கே ஸ்டே பண்ணோன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவரே எல்லாருக்கிட்டையும் பேசினா விட்டுருவார். நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் ரொம்ப பேசிட்டேன். நான் வளவலான்னு பேசி முடிச்சாச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டேன், கொஞ்சம் அப்படியே ஊரை சுற்றிட்டு தூங்கத்துக்கு போகலாம். நல்லா தூங்க போகிறேன். நான் இன்னைக்கு தலைவலியெல்லாம் பரவாயில்லையா? எனக்கு இது தலைவலியா, அதுக்கு நான் தலைவலி. எனக்கு நீங்கள் இதுக்கு மேலே நான் பேசினேன் அவ்வளோதான். உண்மையிலேயே எனக்கு தலைவலி வந்துடும். ஓகே, பாய். கோவாவில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், நிறைய இடங்களில் கிடையாது. ஸோ நீங்கள் பியூர் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நம்ம அந்த பெல்லா வில்லா பக்கத்தில் நீங்கள் தங்குறவங்கள இருந்தீங்கன்னா டோனாபாலா சர்க்கிள்னு இருக்குது. அது பக்கத்தில் இந்த சித்தி ஹோட்டல் இருக்குது. வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான், குவாலிட்டியாக இருக்குது, ஓரளவு நல்லாயிருக்கு. அந்த இடத்துக்கு சப்போஸ் வெஜிடேரியனில் உங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட் வேணும் அப்படின்னா நார்த் இந்தியன் தான் கிடைக்கும் மோஸ்ட்லி. சப்போஸ் வெஜிடேரியன் நார்த் இந்தியன் ஓகே அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் சாப்பிடலாம். ரீசெண்டாக இருக்குது, நான் திருப்தியாக இருக்கேன். சர்விங்கும் ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறது இல்லை. குவாலிட்டியும் நல்லா தான். ஆனால் இட்லிலாம் இட்லி இல்லைல்ல, இட்லிலாம் கிடையாது. லிமிட்டட் லெவல் ஆஃப் சவுத் இந்தியன் டிஷ் இருக்குது. பட் மேஜர்லி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஃபுட். ஊத்தப்பம்னா இருக்குது, ஊத்தப்பம் சாட் ஐட்டம்லாம் இருக்குது. ஆமாம். சப்போஸ் இங்கே உங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னா நீங்கள் பனாச்சி ஏரியாவுக்கு தான் போகணும். அது ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து. இது நம்ம அகாமடேஷன் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஓகே, நாங்கள் டின்னர் முடிச்சிட்டோம் இந்த ஹோட்டலில். இதுக்கப்புறம் போயிட்டு திருப்பியும் அங்கே போய் ஸ்டே பண்ண வேண்டியது தான். ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clock ஆகிடுச்சு இப்போ டைமு. போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஒரு சில இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். குட் நைட்.
இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இந்த பெல்லா வில்லா ஹோம் ஸ்டே நாங்கள் தங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல டெரஸில் இருக்கோம் நாங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. நைட்லாம் சுற்றி இருந்தோம் நாங்கள். பட் ஸ்டில் இந்த மார்னிங் டைமில் வந்து இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டுலாம் ஏறி மேலெல்லாம் போய் சும்மா கலாட்டெல்லாம் பண்ணியிருப்போம். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதை பற்றியான வீடியோஸ்லாம் நாங்கள் வந்து ஏற்கனவே போட்டிருந்தோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பார்த்துடலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த வீடியோ போய் பாருங்க எப்படி இருக்குங்க. இப்போ வாங்க, நம்ம டீ வந்து ஆறிட போகுது. இந்த ஊரில் இருக்கிற சூட்டுக்கு என்ன டீ காஃபினா எங்கே ஆற போகுது? மொல்லமாகவே போகும். நம்ம ஊரே பரவாயில்லைங்க, இங்கே வெயில் கொடுத்துருக்கலாம் சம்மர் டைமில். முதல்ல இந்த டீயை குச்சி முடிச்சிடுறேங்க. அதுக்கப்புறமா கோவாக்கு எந்த சீசனில் வந்தால் நல்லா இருக்கும், சம்மரில் வந்தால் என்ன பாசிட்டிவ் திங்ஸ் என்ன நெகட்டிவ் திங்ஸ் அப்படின்ற பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஹோம் ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 ரூம்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து இந்த வாட்டி 3 ரூமில் தங்கினோம். 2 நாள் ஃபஸ்ட்டு 2 நாள் அஞ்சுனா அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் தங்கினோம். அந்த ரூம் வந்து ஃபேமிலி ரூம். ஒரு பெரிய ஒரு 3-4 பேர் தங்கிறதுக்கு வசதியாக இருக்குது. லாஸ்ட்டு ஒரு நாள் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு இன்னொரு நாள் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். அந்த கேசினோவரெலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நாங்கள் தங்கின ரூம் வந்து பார்த்திங்கன்னா பாகா அப்படின்னு சொல்லி ஒரு ரூமு, இன்னொன்று வந்து தூத் சாகர் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம். இந்த 2 ரூமில் நாங்கள் தங்கினோம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த 2 ரூமும். கோவாக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா சீசன் டைம் வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். கிளைமேட் நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும் நம்ம தங்குறதுக்கு. பட் இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் வந்தீங்கன்னா மான்சூன் இருக்கும். மழையில் ஒன்றுமே பார்க்க முடியாது அப்படின்றாங்க. சம்மர் டைம் மார்ச், ஏப்ரல், மே வந்தீங்கன்னா ரொம்ப வெயிலுங்க. மே மாதம் நாங்கள் இப்போ மே மாதம் தான் வந்தோம். எங்களுக்கு டைம் கிடைக்கல, வேறு டைமில் எங்களால் லீவெலாம் போட்டு வர முடியாது அப்படின்றதுனால மே மாதம் தான் வர முடிஞ்சுது. ஸோ அந்த மே மாதத்தில் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும். உங்களால் சுற்றிலாம் பார்க்க முடியாது. நீங்கள் போட்ட பிளான் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து 50% கூட உங்களால் கவர் பண்ண முடியாது மே மாதம் வந்தீங்கன்னா. ஸோ அதனால் சீசன் டைமில் வாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். சம்மரில் வந்தீங்கன்னா ஹோட்டல் ப்ரைஸஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சம்மர் டைம்லேயும் வரது கிடையாது வெயில் அப்படின்றதுனால. நீங்கள் வரதா இருந்தால் செப்டம்பருக்குள்ளேருந்து பிப்ரவரிக்குள்ளே வாங்க. ஓரளவு சீசன் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலேயும் வராதிங்க, அதுக்கு முன்னாடியும் வராதிங்க. ஓகே, இப்போ வந்து வெயில் அதிகமாகிடுச்சு. நம்ம வந்து அப்படியே நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பலாம். வெயில் அதே இடத்துலையும் இருக்குமே. வெயில் அதே இடத்துலையும் அதிகமாகிடுச்சுன்னு தான் சொன்னேன். என்னது அதே இடத்துல வளருது லூஸு? வந்தால் எல்லோரும் வளர்றாங்க. ஓகே, வெயில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஆனால் நாங்கள் வேறு ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஆமாம், வெயில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து இப்போ வெயிலை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போய் அங்கே வெயில் காயலாம். நம்மள வேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து இங்கேருந்து கிளம்புறோம். செக் அவுட் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days இருந்தோம். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ரொம்ப ரிலாக்ஸாக எல்லா இடமும் பார்த்துட்டு வந்தோம். இங்கே வந்து நல்லாவே ஃபெசிலிட்டிஸ்னால் நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 2 days நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணுறதா தான் வந்தோம். அண்டு ஒரு நாள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 3 days-ஆக இருந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தோம். ஓகே, நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்னால் நான் வந்து கீழே கொடுக்குறேன். அண்டு உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் மூலமாக வரோம் அப்படின்னா ஒரு some percentage டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதையும் கேட்டு மறக்காமல் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது, அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியது தான். எங்களோட பிளானே டே 3 சென்னைக்கு ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இதுக்கு முன்னாடி நாள் லேட் நைட் கேசினோலாம் போயிட்டு வந்ததுனால எங்களால் சீக்கிரமாக எழுந்துக்கவே முடியலைங்க. அதனால் ஒரு 11 o'clock மேலே தான் நம்ம வந்து இந்த ஹோம் ஸ்டேலையும் செக் அவுட்டே பண்ண முடிஞ்சுது. கேசினோ வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் போய் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்த அப்புறம். இந்த ஹோம் ஸ்டேலையும் செக் அவுட் பண்ண உடனே நம்ம பனாஜிக்கு போயிட்டு அங்கே நம்ம லஞ்சை முடிச்சுட்டு சென்னைக்கு கிளம்பிட்டோம். பிளான்ல ஒரு சின்ன ட்விஸ்ட்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதனால சரி இன்னொரு நாள் நம்ம வந்து ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு சவுத் கோவாவில் ஒரு எக்ஸ்ட்ரா டே ஸ்டே பண்ணிட்டோம் நாங்கள். இப்போ நம்ம வந்து சவுத் கோவாவில் எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நேற்று மத்தியானமாக நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோம் ஸ்டேலேருந்து கிளம்பி சென்னைக்கு கிளம்பலான்னு தான் கிளம்பினோம். பட் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலாக இருந்ததுங்க. அதனால் வந்து சவுத் கோவாவில் ஒரு நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெனாலிம் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த பீச் பக்கத்தில் ஒரு
ஒரு ஹோட்டலில் அன்றைக்கி நேற்று ஈவினிங் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். அந்த ஹோட்டல் பேர் பார்த்திங்கன்னா த வுட் சைட் இன். ஹோட்டல் ஓகே தான், நல்லா தான் இருந்தது. ஒரு 2300 பர் ரூம் சொன்னாங்க. 2 ரூம் எடுத்துக்க சொன்னாங்க. நாங்கள் 4 பேர் வந்ததுனால ஸோ 4600 ஆச்சு. இப்போ செக் அவுட் பண்ண போகிறோம். டைம் வந்து அரௌண்ட் ஒரு 9-9:30 அந்த டைம் ஆயிடுச்சு. இந்த ஹோட்டலில் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்விம்மிங் பூல் தாங்க. இந்த வெயிலுக்கு எங்கன்னா தண்ணியை பார்த்தா நீர் யானை மாதிரி பாஞ்சிட வேண்டியதுதான்னு முடிவு பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் தெரியுதோ இல்லையோ நானும் இறங்கிட்டேங்க. பை தி வே நான் ஸ்விம் பண்ணுறத பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் எந்த லட்சத்துக்கு நமக்கு வந்து ஸ்விம்மிங் வருதுன்னு. அன்றைக்கி சன்செட் டைமில் பக்கத்தில் கோல்வா பீச் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிருந்தோம். சன்செட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஈவினிங் டைமும் கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருந்ததுனால எங்களால் வ்ளாக் பண்ணுறதுக்கு எனர்ஜி சுத்தமாக இல்லை. ஜஸ்ட்டு நம்ம எடுத்த ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் மட்டும் இங்கே போடுறேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டில் லிமிட்டெட் ஸ்ப்ரெட்டு தான் இருந்தது, பட் குவாலிட்டி ரொம்ப நல்லா தான் இருந்ததுங்க. நாங்கள் போன சீசன் சம்மர் டைம்ன்றதுனால 2300 பர் ரூம் கொடுத்தாங்க. பட் பீக் சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா அது அதிகமாகும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. எங்கே போகிற? கார் கிளீனிங், டிரைவர் கிளீனிங் எல்லாம் நம்ம தான். டிரைவர் கிளீனிங் தவிர இந்த லக்கேஜ் பாய் வேறு நான் என்னாக்கி விட்டாங்க. போகலாம் எல்லாத்தையும் என்னையே தூக்க விட்டுருக்காங்க. சென்னையிலேருந்து நம்ம வந்து கோவா வந்தது பார்த்திங்கன்னா ஹூப்ளி அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு வந்துட்டு அங்கேருந்து ஹன்மோட் காட் அப்படின்னு சொல்லி ஒரு மலைப்பகுதி இருக்குது. அது பக்கமாக வந்து கோவா ரீச் ஆனோம். இது வந்து நார்த் கோவா வந்ததுக்காக. இப்போ நம்ம வந்து சவுத் கோவாவில் இருக்கீங்களா, இப்போ நம்ம வந்து சவுத் கோவாவில் இருக்கோம் இல்லையா, அதனால் சவுத் கோவாலேன்னு போகிறோம் அப்படின்னா கார்வார் வழியாக ஒரு வழி இருக்குது. அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது அந்த வழி, எப்படி போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட்டு மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி போய் ரீச் ஆகிட்டு தங்கிட்டு நாளைக்கு மார்னிங் தான் நம்ம வந்து சென்னைக்கு போக போகிறோம். ஐ மீன் நான் சென்னைக்கு திரும்ப கிளம்ப போகிறோம். அங்கேருந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம போய் ரீச் ஆகிடுவோம். சென்னை போகிற வரைக்கும், கோவாலேருந்து சென்னை போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே வீடியோ தான் வரும். ரொம்ப லென்த்தியாக போச்சுன்னா 2 வீடியோ வந்து போகணும். ஓகே, இப்போ நம்ம வந்து கிளம்பலாம் வாங்க.